பறக்குது. உங்க 4 பேரையும் கூட்டிட்டு அப்படியே காட்டு காவலுக்கு போலான்னு ஒரு சின்ன பெட்டிக்காரரு. அப்பா காவலுக்கு நாங்க வராம இருப்போமா? காவலுக்குங்க. காவலுக்கா? உங்களை பார்த்தா காவலுக்கு வந்த மாதிரி தெரியல. ஃபர்ஸ்ட் நைட் கிளம்பி வந்த மாதிரி இருக்குது. என்னனே எத்தனை பேர் தானோ. சரி விடுங்க, நானும் ஒருவரை காதலிக்கிறேங்க. யார் அது? நானும் ஒருவரை காதலிக்கிறேன். யார் அந்த ஒருவர்? அப்பா அப்பா ஒண்ணுவே ஒருவர்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன அந்த வார்த்தை கேட்குறிய? ஒருவர் இரு போடுங்க உங்க வாயில எதையாவது ஊத்த. ஒருவர் ஏதோ ஊத்துறாலும் சந்தோஷமா. அந்த அளவுக்கு விஷம் அளவுக்குலாம் போக மாட்டேன். நான்லாம் உங்களை முதல்ல உங்களெல்லாம் கொண்டு விட்டு தான் நான்லாம் போவேன். கரிசல் காட்டு பெண்ணே என்ன அவனை கண்டாயா, கரிசல் காட்டு பெண்ணே என்ன அவனை கண்டாயா, கவிதை பேசும் கண்ணே என்ன அவனை கண்டாயா, என் இருவிழி நனிவிழி இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா, என் இருதய நனவினை அறுத்தவன் எவனோ அவனை கண்டாயா, கொஞ்சம் கனவை கொடுத்தவன் என் தூக்கம் திருடி சென்றான், என்னை தண்ணீர் நினைத்தவன் ஏனோ தனி சென்றான், என் இருவிழி நனிவிழி இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா, என் இருதய நனவினை அறுத்தவன் எவனோ அவனை கண்டாயா, கரிசல் காட்டு பெண்ணே என் அவனை கண்டாயா, கவிதை பேசும் கண்ணே என் அவனை கண்டாயா. ஒரு மொழி பார்த்தா உயிர் அறிவேத்தே, அசைவத்தில் ஆசை அதிகம் என்னை தின்றானே, அவன் மட்டும் இங்கே ஒரு நொடி வந்தால் அரைடது பிள்ளை பெற்று கையில் தருவேனே, அவன் மல்லிகை உதழ்கள் பிடிக்கும், அவன் மார்பில முடிகள் பிடிக்கும், அய சந்தன நிறமோ பிடிக்கும், ஒரு சாகின் நடியும் பிடிக்கும், என் அவனுக்கு மட்டும் யானை மனத்தின் 7 மடங்காச்சே, நான் ஒரு விருத்தி நீர் ஒருகிடவே நான் உயிரை மலர்ப்பேனே, காட்டு பெண்ணே என் அவனை கண்டாயா, கவிதை பேசும் கண்ணே என் அவனை கண்டாயா, தாமரை பெண்ணே தாமரை பெண்ணே தாமரை பெண்ணே தாமரை பெண்ணே தாமரை பெண்ணே தாமரை பெண்ணே காதலன் வருவானா, வரிசையில் எல்லாம் நிமிஷங்களாக அவன் வருவா என்று காத்திருந்தேன், அவன் குரல் கேட்கும் இசைகளில் எல்லாம் புது புது கோலங்கள் போட்டு வைப்பேன், எங்காவணி வயதுகள் போச்சு ஒரு 1000 மழை பிழையாச்சு, அந்த ராசஸ் கேட்பதில்லை இன்னும் பூக்கள் சாய்வதில்லை, என் 20 போகும் 70 ஆகும் அவனை விட மாட்டேன், என் மடியிலே ஒரு நாள் தலைமீது தூங்கும் அழகை நான் பார்த்தேன், என் அவனை கண்டாயா, கவிதை பேசும் கண்ணே என் அவனை கண்டாயா, என் இருவிழி நடுவினை இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா, என் இருதய நரம்பினை அறுத்தவன் எவனோ அவனை கண்டாயா, கொஞ்சம் கனவை கொடுத்தவன் என் தூக்கம் திருடி சென்றான், என்னை தண்ணீர் நினைத்தவன் ஏனோ தனி சென்றான், என் இருவிழி நடுவினை இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா, என் இருதய நரம்பினை அறுத்தவன் எவனோ அவனை கண்டாயா. முடிஞ்சு. அடுத்து புதுசா ஒரு தோழிய கூட்டிட்டு காட்டு காவலுக்கு போலாம். அண்ணன் தோழிங்க காதுல என்ன இருக்கு போலாம். அடியே 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 தள்ளாதீங்க தள்ளாதீங்க போகாதீங்க போகாதீங்க
இருப்பேன். தள்ளாதீங்க தள்ளாதீங்க போகாதீங்க போகாதீங்க செல்லக்குட்டியே எங்கடா போன? இங்க போர்டு மீட்டிங் போயிட்டு வர்ற போல இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் எங்க அம்மா பிள்ளைய வித்துட்டு ஆஸ்பத்திரியில் நடந்தவாரு. என்ன அம்மா அம்மானுக்கிட்டு என்னைய பார்த்தா எப்படி தோணுதுன்னு கேட்குறேன். பெரிய ஆஸ்பத்திரியில் பிரசவத்துக்கு வந்த மாதிரி இருக்கா? வேற எப்படியா? நானே ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன். என்ன வருத்தம்? மனசு ரொம்ப இதாயிருச்சு. ஏன் கேட்குறேன்? மனசு ஒரு மாதிரி இதாயிருச்சு. ஏங்க ஆமா பார்த்தாலே தெரியுது, நெளிஞ்சு கிடக்குது ஒரு சைடா. ஆமா, வருத்தத்தில் கிடக்கு, நெளிஞ்சு கிடக்கு, சரியில்லை. எது சரியில்லையா? மனசு. ஏன் கேட்க? எனக்கு வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை. ஏன் என்னாச்சு? கல்யாணம் பண்ணதுதான் தப்பா பண்ணிவிட்டேன். ஐயா ஆயிருச்சு, ஆனா ஆகல. என்னங்க சொல்றீங்க? கூட்டம் கூடிட்டாங்க. எதுக்கு? திருவிழாவுக்கு என்ன கூட்டம், முதராத்திரிக்கு என்ன கூட்டம், திருவிழாவுக்கு என்ன கூட்டம், கும்பாபிஷேகத்துக்கு என்ன கூட்டம், என் முதராத்திரி கூடியிருக்காங்க வர கூட்டம். என்ன லைவ் ஓடிச்சா இல்லையா? லைவ்ல வந்துட்டாங்க 4-5 பேர், யூடியூப்ல எடுக்க வந்துட்டாங்க. ஒரு 5-6 பேர் வந்தாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஆரம்பிச்சோன்னு சொல்றேன்னு. அதுக்குள்ளேயும் கூட்டம் அதை விட கூடிருச்சு. ஐயா அப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிவிட்டேன். யாரு? மைச்சட்டு போடுற ஆளத்த. அவர் என்ன பண்ணிவிட்டார் தெரியுமா? ஆர்வ கோளாறுல. ஏன் கேட்குற? பெரும் கொடுமை. எப்போதும் இந்த நாடகம் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, சாயங்காலம் அனௌன்ஸ் பண்ணுவாங்கல்ல, அன்பான கிராம பொதுமக்கள் இன்று இரவு சரியாக 10:30 நேரில் நாடகம் நடக்கிறப்பதால் அனைவரும் வந்து கண்டுகளுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆமாம், மைச்சட்டுக்காரன் காலையில் கல்யாணம் பண்ணேன். சாயங்காலுக்கு அந்த ஆளுக்கு அலோன்ஸ் பண்ணுற நினைப்பு வந்திருக்கும் போல இருக்கு. 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அலோன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ராத்திரி 7 மணிக்கெல்லாம். என்னன்னு? அன்பான கிராம பொதுமக்களே, 7:30 இரவு சரியாக 10:30 மணியளவில் எனக்கு முதராத்திரி நடக்க இருப்பதால் ஆங்காங்குள்ள பொதுமக்களும் முதராத்திரி ரசிகர்களும் திரளாக இருந்து முதராத்திரியை கண்டுகளுக்கு சிறப்பித்து தருமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறோம். இன்று இரவு சரியாக 10:30 மணி அளவில் எனக்கு முதராத்திரி நடக்கிறப்பதால் குடும்பத்துடன் வந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்து சிறப்பித்து தருமாறு அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இது குற்றம் குறை எது இருந்தால் தாங்கள் எடுத்து சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கிறேன் வேற சொல்லிவிட்டாப்புல. இதை குடும்பத்தோட வந்து பார்க்கணும். கூட்டம் கூடிட்டாங்க, அவ்வளவு கூட்டம். இடம் இல்ல, வீட்டு மேல ஏறிட்டாங்க. ஐயோ, ஓட்ட பிரிச்சாங்களா இல்லையா? ஓட்ட பிரிச்சு 2 பேர் உள்ள இறங்கிட்டாங்கயா. பேசாம என்னை கல்யாணம் பண்ணிக்கடா. என்னை கல்யாணம் பண்ணி நீ ஒன்றும் பண்ண முடியாது. பேசாம செவனேன்னு இருக்க வேண்டியது. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கிறேன். அப்பா அவங்க வந்தாரு. கூப்பிட்டுக்கிட்டே இருப்பியோ? எதுக்கு தான் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன்? தனியா நின்னா பிடிக்காது, துணையோட நின்னா தான் பிடிக்கும். அது சரி. இங்க பாரு, தாவணி 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 பறந்து அதுல தாவணி அப்படித்தான் விழுந்துருச்சு. ஓ வாயில அப்படி தாண்டி விழுந்துருச்சு. என்ன விழுந்துருச்சு? டீ குடிக்க போனேன். சரி. டீ குடிக்க போன இடத்துல தாவணி, ஒரு பொம்பளை விட்டு தாவணி இப்படி பால்ல விழுந்துருச்சு. எந்த பால்? ஒரு பொம்பளை விட்டு தாவணி பச்சையாலதே. சரி. நான் என்ன சொல்லுவேன்? அப்ப என்ன சொல்லுவேன்? அது இது என்னது? என்னது இது? என்னது என்னது இது? என்னதுன்னு நான் சொல்லல. இது என்ன? இது பாதி இது தெரியுது. என்னடி இது? பொம்பளையா நீ எல்லாம்? பொம்பளையா இல்ல பூலாதேவியா? பொம்பளை தப்பா சொல்லாது. என்ன? என் மனசுல இருக்க விஷயம் உனக்கு தெரியாது. என்ன உன் மனசுல இருக்கு? ஒரு பொம்பளையோட மனசு ஒரு பொம்பளைக்கு தான் தெரியும். ஆமா. என் மனசுல இருக்க உனக்கு, உன் மனசுல என்ன இருக்கு? என் மனசுல இந்த மாதிரி மஞ்சள் பை தான் இருக்கு. இந்த மஞ்சள் பை வச்சுட்டு வந்திருக்க. இப்ப துண்டு தானே வச்சுட்டு வருவ? இல்ல, துண்டு ஒரு பக்கம் காணோம். இப்ப உன் மனசுல என்ன இருக்கு?
என் மட்டும் ஒரிஜினல் முகரைய பாரு இங்க பாரு போட்டு போட்டு பாப்பா பொம்பளைனா அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்பு நீ சொன்ன அந்த பைப்பு மட்டும்தான் இருக்கு உங்ககிட்ட அந்த பைப்பு இருந்து என்ன சும்மா இருக்கிறதுக்கா அது என்ன சும்மா தான் கிடக்குது அந்த பைப்பு வேலை பொம்பளைனா அட்டக்க ஒடுக்கமா இருக்கணும்டி அடக்கமான பொம்பளை எங்கே பார்க்கலாம் எங்க பார்க்கலாம் நம்ம ஊர் சுடுகாட்டுலாம் பார்க்கலாம் அது சரி அது அடக்கம் நீ வந்துற நானும் வந்துற அம்மா வர மாதிரி இருக்கு அம்மா அம்மா அப்ப அண்ணே உன்னைய பார்க்கத்தான் வந்தேன் உன்னைய பார்க்க அதெல்லாம் சும்மாவா சும்மா அட பாவி தம்பி பாசத்தோட வர்றாங்களே நம்மளை பார்க்கத்தான் வர்றாங்க நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் விடுக்கல அவன் விடுறதுக்கு தாண்டி வந்துக்கிட்டு இருக்கேன் அடி பாவி பையல ஏன்னா இத்தனை நாளா என்னைய பார்க்க வர்றேன் தாண்டா நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். வணக்கம்மா. நல்லா இருங்க ரெண்டு பேரும். வந்த உடனே என் மேல உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா கவனம் இருந்துருந்துச்சுன்னா முதல்ல வந்த உடனே என்கிட்ட தான் பேசிருக்கணும். நீ என்ன சிலி ஐயோ ஐயோ தப்பு நடந்து போச்சு ஐயோ இந்தடி நிறுத்தடி கொஞ்சம். என்னடி இது? அதுதான் நிப்பாட்ட முடியலையே. என்ன நிப்பாட்ட முடியல? அதனால மாலையை போட்டு தப்பு நடந்து போச்சு. நீ என்னது? இல்லம்மா உங்களுக்கு வரவேற்பு தெரியாம வரவேற்பு கொடுக்காம நான் பாட்டுக்கு அங்கிட்டு ஆச்சு பேசிக்கிட்டு இருந்துட்டேன். அம்மா வணக்கம். மங்களம் உண்டாக்கட்டும்படி மங்களம். வந்தது தெரியாம கூட பாவம் செவனேன்னு உட்காந்துருக்கிற பிள்ளைய போய் பொம்பளத்திட்டு உட்காந்துருக்க. அவனா செவனேன்னு உட்காந்துருக்கிறேன். ஆமா இருந்த இடம் தெரிஞ்சுச்சா? நீ பேசுனதுக்கு அப்புறம் தான் சிரிச்ச முகத்தையே பாக்குறேன் நான். இல்லன்னா புள்ள பொசுக்கு பொசுக்குன்னு முடிச்சுட்டு உட்காந்துருக்கு. அவன் உப்பி போன பூரி செட்டு மாதிரி உட்காந்துருக்கேன். அவன் இருக்கிற இடம் தெரியாமையா இருக்கு. ஏக்கமா நீ வீக்கத்துல வீங்கி போய் கிடக்குற, அவன் ஏக்கத்துல வீங்கி போய் கிடக்குற. அப்படியா? சரி இங்க எதுக்கு வந்தீங்க ரெண்டு பேரும்? அம்மா அப்பா வந்தாருமா. வந்து என்ன சொன்னாரு? அப்பா என்ன மொட்டை சொல்ல? அப்பா வந்தாரு. அப்பா வந்து விஷயத்தை சொன்னாருமா. என்ன விஷயம்? இந்த மாதிரி முன்னாடி ஒரு கடப்பாறை ஊனி இருப்போம். முன்னாடியே ஒரு கடப்பாறையா? கடப்பாறை ஒண்ணு ஊனி இருக்கு. வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு அந்த பூ போட்ட துண்டு போட்ட ஆளு பின்னாடி கையை கட்டிக்கிட்டு இருப்பாரு. ஆளுக்கு ஒரு காலை பிடிச்சி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கடப்பாறை நங்குன்னு அவரை உட்கார வைங்க அப்படின்னு இருக்காரு. அப்படின்னு சொன்னாரு. நீ என்ன செஞ்சிருக்க இது வரைக்கும்? அவரை செய்யற முடியல. உன்னையால முடியலையா? அப்பா வந்தாரு. கண்ணும் கருத்துமா அடக்கொடுக்குமா காவலுக்கு போய் சொல்லியிருக்காரு. கண்ணும் கருத்துமா காவல் மட்டும் தான் பார்க்கணும். சரியா? காவலுக்கு போலாமா? கொஞ்ச நேரம் ஆடி பாடி விளையாடலாமா? நல்லா இருக்கியா? இங்கதான் உட்காந்துருக்கியா? வாயே சொர கடையா?
அவளுக்கு போகணும்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு வித பயம் வந்தது. ஆமாட்டி ஏன் சொல்றேன் கேளு, இப்ப நீ பயப்படாத, நீங்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. அப்ப அந்த என்ன என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் எனக்கு இந்த மாதிரி டீ வந்தாவே சாப்பிட்டுருவேன் எப்போதுமே. எங்கனாலுமா எங்க நின்னாலும் எது கிடைச்சாலும் குடிச்சிருவேன். எது கிடைச்சாலுமா? பார்த்து பத்திரமா வச்சுக்கடி. அப்ப பாத்ரூம்குள்ள இந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும். ஏண்டி இல்ல நான் சொல்லிருப்பேன். பாவம் பாக்குறதுக்கு நல்ல பிள்ளையா இருக்கேன், இவளை பாத்ரூம்கெல்லாம் கூட்டி போற அப்படின்னு நான் யார் சொன்னது? ஆனா நீ சொல்லிட்ட பாத்தியா? நான் நல்ல பிள்ளைன்னு யார் சொன்னது? நான் தான் சொல்றேன். சத்தியமா நம்பாதீங்க. இந்த உலகத்திலே 1 நம்பர் நல்ல பிள்ளைடி. அதானே சேரம் வளர்த்த பிள்ளை இல்ல, அதனால நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சேன். நல்ல பிள்ளையா இருப்பியே அப்படின்னு. சரி விளையாடலாமா? போலாமா? அதாவது கடவுளுடைய படைப்புல ஒவ்வொருத்தலுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குமா? ஆமாமா. இப்ப எனக்கு இவளுக்கு ஒரே மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கா? இன்பமே உந்தன் பேர் பெருமையோ சந்தோஷம் தான். நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு ராஜாத்தி வந்ததுல. ராஜாத்தி வரலன்னா ஒன்னைய கூட்டி வந்திருக்கு, என்னமா ராஜாத்தி வரலங்கிற? என்னடி அதான் சொன்னேனே, சும்மா டமுக்கு மாதிரி. அதுக்கு ஏன் இப்படியே காட்டிக்கிட்டே இருக்குமா? சும்மா சும்மான்னு சும்மா கலண்டு விழுகுது. பெரிய பெரிய ஒரு கனவு. என்ன கனவு? பயங்கரமான கனவு. கனவு மட்டும் சொல்லுங்க, என்னன்னு கேட்டுருவோம். கனவு அந்த ரவையில தூங்கவே விட மாட்டேங்கிறார். ஏன் தூங்க? ஆமாண்ட தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காரு. தூங்க விடாம மரியாதை சொல்றேன். அம்மா தூங்க விடாம தொந்தரவு பண்ற யாரா இருந்தாலும் சரி, ஏன்ட்ட வந்துரு மரியாதையா. இல்லம்மா தேவை. அம்மா தூங்க விடாம அப்படி யாரு மானா ரோஜா சூடு சொல்ற நீ வாடாச்சா அப்படி யாரா? அம்மா தூங்குறப்ப வேண்டாம் அப்படின்னு என்ன சண்டாளி இத்தோ பெருசா என்ன ட்ரவுசர் கீழ இருக்கு. நீங்களும் பயந்துட்டீங்களா? கும்மி அடிக்கலாமா? கும்மி அடிப்போமா?
போச்சே நல்ல ஒரு சீன் போச்சே இடையில புரிஞ்சு அவரை பாட சொல்லி இவரை பாட சொல்லி நல்ல டயலாக் பஞ்சு டயலாக் போச்சு இழுச்சு கத்துல வச்சா புரிஞ்சு போச்சியா உன்னால ஒரு டயலாக் போச்சியா குறிஞ்சியிலே ஆமா உறிஞ்ச விஜய் பாட்டு கேட்டுக்க உறிஞ்சையிலே உறிஞ்சையிலையா இங்க வர்றே விஜய் பாட்டு ஒரு பாட்டு இருக்கு மச்சி நிச்சி வர்ற நேரம் மண்மணக்குது மனதுக்குள்ள பஞ்சவர்ண கிளி பறக்குது மச்சி நிச்சி வர்ற நேரம் மண்மணக்குது மனதுக்குள்ள பஞ்சவர்ண கிளி பறக்குது நெஞ்சுக்குள்ள ஊஞ்சல் ஒண்ணு கட்டி வச்சு வந்துகள் தேவதையும் கூட்டி வந்த வாசலின் கோலம் மச்சி நிச்சி வர்ற நேரம் மண்மணக்குது மனதுக்குள்ள பஞ்சவர்ண கிளி பறக்குது கிளி பறக்குது கிளி பறக்குது விஜய் பாட்டு சரியா மச்சான் பேரு மதுரை ரெண்டு காரு பாவம் மனுஷன் ஒரு விஜய் பாட்டு தான் கேட்டாரு விஜய் பாட்டு பாடுற சொன்னதுக்கு இந்த கதியா அலமுத்தி முத்தி ஹோ அலமுத்தி முத்தி வந்தாரு அலமுத்தி முத்தி ஹோ புது பாட்டுமா இப்ப வந்திருக்கிறதா மலம புல்தா என்ன பாட்டு வாய் மலம புல்தா புல்தாரு மலம புல்தா புல்தாரு மலம புல்தாரு இந்த பாட்டெல்லாம் வாயிலே நுழையாது இத விஜய் பாட்டு இந்த பாட்டு பாடுறது இந்த பாட்டெல்லாம் சரி கும்மி அடிக்கலாமா சரி பறவைகளை விரட்டலாமா விரட்டிடுவோமா விரட்டிடுவோமா ஆலோலம் 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 இழுத்து பாத்தீங்கன்னா மூட்டு இப்படி மெதுவா உட்காந்து எந்திரிக்கிறதுக்குள்ள இதாயிரு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கனே கொஞ்சமாவது உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்க தோன்றீங்க இழுவையா பண்ண சிரமமா தான் இருக்கும் கொஞ்சம் அதிரடியா பண்ண நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. எனக்கே தெரியவே மாட்டேங்குது. தெரியலையா? என்ன பண்றீங்க? கவனிக்கல நீ. இப்படி தானே பண்ணீங்க? எப்படி? எப்படி? இப்படி அதான் கலண்டருச்சு. கலண்டர் பின்னாடி புடிச்சுங்க. இது மாதிரி ஆடுனேன் நானு. சரி
ஆத்தாடி சரி பறவைகள் கூட்டம்லாம் வந்துகிட்டே இருக்கு ஆமா விரட்டிடுவோம் போக மாட்டேங்கிறது என்ன செய்யணும்ப்பா ஆளுக்கு ஒரு பக்கமா நின்று பறவை விரட்டுவோம் பார்க்கணும் இந்த இடம் எப்படியாப்பட்ட இடம் வேலுமலை சார் இல்லையா தவறேசிகள் வரக்கூடிய இடம் அப்படி யாராவது வந்தாங்கன்னா உடனே அம்மான்னு கூப்பிடுங்க சரியா சோ சோ